கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை பொழுதிலும் கர்த்தருடைய கிருபையானது உங்களை சூழ்ந்து கொள்வதாக. தேவன் சொல்லி இருக்கிறார், காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. ஒரு நாளும் புதிய புதிய கிருபைகளை கர்த்தர் தந்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த நாளிலும் அப்படியே நடத்துவாராக. ஆமென். அநேகர் கவலையோடு கூட இருக்கிறார்கள், பாரம் சுமந்து தவிக்கிறார்கள். மனதில் சமாதானம் இல்லை, மனதில் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. எப்படி இந்த பாரத்தை இறக்குவது என்றும் தெரியவில்லை, வழி தெரியாதபடி தடுமாறுகிறார்கள். ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஜீவனுள்ள தேவனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனத்தில் இப்படி சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏன் சுமை லகுவானது அப்படின்னு சொல்கிறார். என்கிட்ட வாங்க, பாரம் சுமக்கிறீங்க, கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறீங்க, சுமக்க முடியாத பாரமாக இருக்கிறது, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார். இதை அவருடைய வார்த்தைகளினால் உறுதிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 55வது சங்கீதம் 22வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால் அதில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, பாரங்களை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நீதிமான் தடுமாற மாட்டாங்க. பாரம் சுமந்து ஐயோ கீழே விழுந்துருவோமோ, அடிபட்டுருமோ அப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியமே என்ன செய்யாது, இருக்காது. ஏன்னு சொன்னால் பாரங்களை சுமக்கிறவர் நம்மோடு கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். வேதவசனம் சொல்லுது, நான் ஆதரிப்பேன் என்று சொல்லுகிறார். 2 விதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் சஸ்டெயின் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மனோரீதியாகவும் சரீர பிரகாரமாகவும் அவர்களை நிறுத்துகிறார், அவர்களை தாங்குகிறார் என்று அது பொருள்படுகிறது. நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் தான். எந்த விதத்திலும் பாரம் சுமந்து தவித்து விடாதபடி கர்த்தர் நம்மை காக்கிறார். இதை பேதுரு அப்போஸ்தலன் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன், He cares for us. நம்ம மேலே ரொம்ப கருத்தாக இருக்கிறார். நம்ம ஒரு சின்ன பிள்ளைய, நம்முடைய குழந்தை ஒரு சின்ன குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், அது தலையில் ஒரு சின்ன பாரத்தை வைப்போமே, ஆனால் நம்ம கண்ணு ஃபுல்லாக அந்த பிள்ளை மேலேயே இருக்கும். ஐயோ கீழே விழுந்துடக்கூடாதே, தடுமாறிடக்கூடாதே, அந்த பிள்ளை எப்படி சுமக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அதை பார்த்துக்கிட்டே வருவோம். அந்த பிள்ளை சந்தோஷமாக சுமந்தால் கூட நமக்குள்ளே நம்ம அறியாத ஒரு பய உணர்வும் இருக்கும். இது அந்த பிள்ளைகள் மேலே வைத்திருக்கிற கவனம். இதை விட நம்முடைய பரம தகப்பன் மேலே ரொம்ப கவனமாக இருக்கிறார், ரொம்ப கவனமாக இருக்கிறார். அவர் ஒரு நாள் நம்மளை என்ன செய்ய மாட்டார், தள்ளாட விட மாட்டார். அவர் சொல்ல, கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள், அவர் பார்த்து கொள்ளுவார். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். அதனால் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு எழுதுகிறார். கவலைப்படாதீர்கள். கவலை இருதயத்தை ஒடுக்கும். கவலை விசுவாசத்திற்கு எதிரி, விசுவாசத்தை கொலைக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், கவலைப்படாதீர்கள் அப்படின்னு சொல்கிறார். சரி, இதை விட்டு வெளியே வருகிறதற்கு வழி இருக்கிறதா? இது எப்படி நம்ம அந்த பாரத்தை இறக்குவது அப்படிங்கிறத பவுலடியார் அழகாக கற்றுக் கொடுக்கிறார். பிலிப்பியர்கள் 4வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை நீங்கள் படிப்பீர்களேயானால் அதில் இப்படி சொல்கிறார், நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்.
அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும் என்று எழுதுகிறார். மன கலக்கம், மன பயத்துக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உள்ளே வந்து இருதயம் என்ன செய்யுது? சோர்ந்து போகுது. சொல்கிறாரு, ஒன்றையும் பற்றி கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே என்ன செய்யலை இல்லை. ஏன்னு சொன்னால் எல்லா பாரங்களையும் சுமந்து கொள்ளுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்கிட்ட சொல்லுங்க, ஜெபத்தில், விண்ணப்பத்தில், ஸ்தோத்திரத்தோடு கூட என்ன செய்ய சொல்லுங்கள். எதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும்? எதுக்கு நன்றி செலுத்த வேண்டும்? எதுக்கு அவரை துதிக்க வேண்டும்? அவர் நம்முடைய பாரங்களை சுமந்து கொள்ளுகிறவர், அதனால் துதிக்கிறோம். அவர் வாக்கு மாறாதவர், அதனால் துதிக்கிறோம். அவர் சொல்லுகிறதை செய்து முடிக்கிறவர், அதனால் துதிக்கிறோம். எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். இது ஆண்டு நம்மகிட்ட எதிர்பார்க்கிற தேவனுடைய சித்தம். அப்படி செய்யும்போது என்ன நடக்கும்? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அந்த சமாதானம் எப்படிப்பட்டதான்? வார்த்தைகளினால் விவரிக்க முடியாத ஒரு சமாதானம். அது நம்முடைய இருதயத்தையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்ன செய்யுமா? காத்துக்கொள்ளும். என்ன அருமையாக சொல்லியிருக்கிறார் பாருங்கள். ஒரு எளிய முறை தான், ரொம்ப எளிமையான ஒரு முறையை சொல்லுகிறார். அதனால் கவலையெல்லாம் விடுங்க, பாரத்தை விடுங்க, கர்த்தரை நம்புங்க. எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற, நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற, நம்முடைய பாரங்களை சுமக்கிற ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருங்க. மீதி காரியத்தை அவர் பார்த்து கொள்வார். அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாரங்களையும் கர்த்தர் சுமந்து கொள்வாராக. ஆமேன், ஆமேன்.